ஓகே, இதுதான் லாஸ்ட் போட்டோ. இப்போ தலைய ஆட்டாம நில்லு. ஹேய், எப்ப பார்த்தாலும் அது கூடயே இருக்க? அங்க பாத்தியா, நம்மள பார்க்க ஒரு குரங்கு வந்திருக்கு. திரும்ப என் போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்க வந்திருக்கியா? எடுக்கட்டா? ஓ, நான் எதிர்பார்த்த மாதிரி அழகா வந்திருக்க. நீ பாக்குறியா? நீ போட்டோ வேணா நல்லா எடுக்கலாம், ஆனா குதிரை போட்டின்னு வந்தா நான் தான் ஜெயிப்பேன். ரொம்ப பசிக்குதா? நான் பனானாஸ் கொண்டு வரவா? உன் போட்டோவை 4 காப்பி போட்டு கொடுக்கறேன், கவலைப்படாத. பாய். அவன் என்ன பாக்குறானா? பாக்காத. சாப்பாடு தானே, இதோ எடுத்துட்டு வரேன். செல்சி, டேஷ் கிட்ட இருந்து நான் ஒளிஞ்சிருக்கேன். ஓ, இதுக்காக டேஷ் உன்னை பார்க்க கூடாது. ஏன்னா அதே முடிய பிடிச்சு இழுக்குது. ஏன்னா உன் முடி ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு தெரியும், ஆனா நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வருது. என் தலைமுடிய மோந்து பாக்குது, அதுக்கப்புறம் என் கொடுமைய கடிச்சு இழுக்குது. அப்படியா விஷயம்? ஓ வாவ், உன் தலைமுடியில சாக்லேட் வாசனை வருதே. ஏன்னா நான் சாக்லேட் ஷாம்புவை தான் யூஸ் பண்றேன். அது என்னோட ஃபேவரட். உண்மையான சாக்லேட்டை வச்சு அதை செஞ்சிருக்காங்க. ஆ, இப்பதான் எனக்கு புரியுது. டாஷ்க்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா, எவ்வளவு வேணாலும் சாப்பிடும். சொல்ல போனா நீங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள்ல ஒரே மாதிரி இருக்கீங்க. அதுக்கு அழகான ரிப்பன்களை பிடிக்கும், பளபளப்பா பிடிக்கும், பிங்க் நிறம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால நீ அதுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பாரு. அப்படியா சொல்றீங்க? அந்த குதிரைக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு செல்சி. நீ வேணா பாரு, நிச்சயமா நீ சொல்றதெல்லாம் அது கேட்டு உன் கூடவே இருக்க போகுது. நிஜமாவா? நான் அதை இன்னும் அழகாக்கவா? அதுக்கு நெயில் பாலிஷ் போட்டு அதோட முடிய வாரி விடவா? அதுக்கு Dress கோட் போட்டு விட போறேன். அதுக்கு வேற என்னென்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன். டேஷ், எங்க இருக்க? நானும் இப்படி செய்வேன். வழக்கம் போல ரொம்ப அருமையா செஞ்ச மேரி. ஆனா போட்டியில சேர்ற வயசுதான் உனக்கு இன்னும் வரல. ஓகே ஸ்டேசி, அடுத்தது நீதான். ஞாபகம் வச்சுக்கோ, நீ வேற உன்னோட குதிரை வேற இல்ல. 2 பேரும் ஒண்ணு நினைக்க. ஓகே, ஆரம்பிங்க. இப்படிதான் என்னை எல்லாரும் பாப்பாங்க. ஓ, ஆச்சரியமா இருக்கு. நான் ரொம்ப நல்லா பண்றேன். ஓ ஸ்டேசி, நான் உன்கிட்ட சொன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நீ தாண்டும் போது தனியா இல்ல, குதிரையோட தாண்டணும். இது ஃப்ரேம் போட்டு வீட்ல மாட்டி வைக்கலாமா?